தருமபுரியில் மின்வாரிய அனைத்து தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் காத்திருப்பு போராட்டம். தனியார் மூலம் மின்சார வாரியத்திற்கு வேலையாட்களை பணிக்கு சேர்க்கும் முறையை அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். ஏற்கனவே நடைமுறையில் இருந்தவாறு மின்சார வாரியத்திற்கு ஆட்களை அரசே நியமனம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தருமபுரியில் உள்ள மின் பகிர்மான வட்ட மேற்பார்வை பொறியாளர் அலுவலக வளாகத்தில் மின்வாரிய அனைத்து தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் காத்திருப்பு போராட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. இந்த காத்திருப்பு போராட்டத்திற்கு மின்வாரிய அனைத்து தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழு தலைவர் ஜீவா தலைமை வகித்து காத்திருப்பு போராட்டத்தின் நோக்கம் குறித்து விளக்கி பேசினார். இந்த காத்திருப்பு போராட்டத்தில் பல்வேறு மின்வாரிய தொழிற்சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு ஈடுபட்டுள்ளனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நடந்து வரும் இந்த காத்திருப்பு போராட்டத்தால் மாவட்டம் முழுவதிலும் உள்ள மின்வாரிய அலுவலகங்கள் மூலம் நடத்தப்படும் பணிகள் முற்றிலும் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தரப்பில் கூறப்படுகிறது. தொழிலாளர் தொழிற்சங்க விரோத போக்கை கண்டித்து சென்ற நவம்பர் மாதம் 4ஆம் தேதி அவருடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலே மிகப்பெரிய ஒரு தர்ணா போராட்டத்தை நடத்தினோம். அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக அவரை சந்திக்க மறுத்ததின் காரணமாக மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்க தலைவர்களும் வாரிய தலைமை அலுவலகத்திலே ஒரு காத்திருக்கும் போராட்டத்தை நடத்தி அதன் அடிப்படையிலே பேச்சுவார்த்தைக்கு அழைப்பினை விடுத்தார். தொடர்ச்சியாக அதன் அடிப்படையிலே தொழிற்சங்க தலைவர்கள் தொழிலாளருடைய கோரிக்கைகளையும் தொழிற்சங்கத்தினுடைய கோரிக்கைகளை இந்த மின்வாரியத்தினுடைய சிறப்புகள் குறித்தும் அவர்களுக்கே உரிய பாணியில் எடுத்துரைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தமிழக மின்சார வாரியத்திலே இன்று தனியார் மயம் படுத்தக்கூடிய அந்த பணியை இந்த வாரிய தலைவர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். துணை மின் நிலையங்களை அவுட்சோர்சிங் விடுவதும் துப்புரவு பணிகளை தனியார் மயப்படுத்துவதும் போன்ற பல்வேறுபட்ட தனியார் மய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். கடைசியாக சென்ற 16ஆம் தேதி உபகோட்ட அளவில் இருக்கக்கூடிய 50% காலி பணியிடங்களில் கான்ட்ராக்ட் விடுவது என்ற அடிப்படையிலே ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்கிறார். அந்த உத்தரவை வெளியிட்டதன் அடிப்படையிலே இன்றைக்கு